15,000 பட்ஜெட் செக்மெண்ட்னு எடுத்துக்கோங்களேன். எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது. எதை வாங்குறது எதை வாங்கக்கூடாதுன்னு கன்ஃபியூஸாக இருக்கும். பட் நோ இஷ்யூஸ். இந்த வீடியோவில் நாம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5G மொபைல்ஸை பார்த்துடலாம். அதுலேயும் கேமரா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பெஸ்ட்டான மொபைல்ஸ், பெஸ்ட்டான கேமராஸோட என்னென்ன மொபைல் இருக்குது இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர், ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை TWS நம்ம கிவ்அவேல தரப்போம். ஸோ கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலையோ சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் சாம்சங் M36 தான். F36னும் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே சேம் மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. Gorilla Glass Victus Plus எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பட் வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பேக்வேர்டாக போன மாதிரி இருக்குது. 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். சாம்சங் பொறுத்த வரைக்கும் கேமராஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைட் ஆங்கிளும் கொடுத்து 4K வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ நிறைய மொபைல்ஸில் இருக்கிறதுல இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். Android 15ஓட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Exynos 1380 என்ற ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 6 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்பாங்களாமா. சாம்சங் பொறுத்த வரைக்கும் இதில் குறைய வைக்க மாட்டாங்க. 5,80,000 பக்கம் Antutu ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு. டே டு டே பர்ஃபார்மன்ஸ்க்கு ஓகே. பட் கேமிங்லாம் விளையாடுவாங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ண தேவையில்லை. 5000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் எங்கே சார்ஜரை தரமாட்டாங்க. ஹைப்ரிட் HD ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இல்லை. 6GB 128GB வேரியண்ட்டை 16,000 பக்கம் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும், கேமராவும் நல்லாயிருக்கும். இங்கே பேட்டரி லாஸ்ட் ஜென்ரேஷனில் 6,000 கொடுத்துரு, இங்கே 5,000 மட்டுமே கொடுத்துருக்கிறதால ஒரு டவுன் கிரேட் மாதிரி தெரியுது. ஸோ பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளே, கேமரா மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியுது. அண்ட் அப்டேட்ஸ் 6 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவாக நம்மளால் சொல்ல முடியுது. அண்ட் சாம்சங்கோட UI ஒன் ஆஃப் த க்ளீனஸ்ட் UI அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் பாக்ஸில் இவங்க சார்ஜர் தரல, வாட்டர் ட்ராப் நாட்ச், இந்த மாதிரியான ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. சாம்சங் மொபைல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண உடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த வீடியோ 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ்அவேன்றதை கண்டக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ்அவேவோட வினரை சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMR Phone 2 Pro தான். இந்த மொபைல் நமக்கு 6.77 inches Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1300 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 50+50+8 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட்டப் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. தேங்க்யூ CMR. 4K வீடியோ 30 fps நம்மளால் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 Pro என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் 7300க்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை. பட் பேர் மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தான். 15 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். 6,62,000 பக்கம் Antutu ஸ்கோர்ஸ்ன்றது வருது. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியது தான். 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் CMOFோட இன்டர்சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா? ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, பேட்டரி சார்ஜிங் நல்லாயிருக்கு. அண்ட் CMOFனாலே நமக்கு க்ளீனான UIன்றது கிடைக்கும். ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது. ஓகே, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா CMOF உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G86 பவர் அப்படின்ற ஒரு மொபைல் தான்.
இந்த மொபைலில் நமக்கு 6.7 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. அண்ட் 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் Gorilla Glass 7i அதில் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. 50+800 டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 MP பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணியுமே நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம். 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15ஓட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அட்லீஸ்ட் ஒரு 2 இயராவது கொடுத்துருந்துருக்கலாம். பட் மோட்டோ ஏன் இங்கே ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 6720 mAh பேட்டரி, 30 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Dolby Atmos, dual stereo ஸ்பீக்கர்ஸ் அண்ட் IP68-69க்கான ரேட்டிங், ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட், மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோவில் இருக்குது. 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 லான்ச் பண்ணாங்க. ரீசன்ட் ப்ரைஸிங் டிஸ்பிளேலாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் மோட்டோவோட க்ளீனான UI எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ G86 பவரோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.